ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகள், மேலும் சவுதி அரேபியாவில் சமீபத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கலாம். அந்த தகவல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது சவுதி அரேபியாவில் பிஸ்னஸ் விசிட் விசாவில் வந்தவர்கள் அந்த பிஸ்னஸ் விசிட் விசாவை இக்காமாவா மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு ஜவாஜா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வருகை விசாவை சவுதி அரேபியாவுடைய குடிவரவு சட்டத்தின்படி குடியிருப்பு அனுமதியாக, அதாவது இக்காமாவாக மாற்ற முடியாது. குடும்பம் மற்றும் வணிக விசிட் விசாவில் வருபவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு சவுதி அரேபியாவில் இருந்து அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டும். தற்பொழுதைய சட்டத்தின்படி இத்தகைய விசாக்கள் நிரந்தர வதிவிட விசாக்களாக, அதாவது இக்காமாவாக மாற்ற முடியாது. எனவே பார்வையாளராக வருபவர்கள் சட்டப்படி குறிப்பிட்ட நேரத்திற்குள் சொந்த நாட்டிற்கு திரும்ப வேண்டும், இல்லையெனில் சட்ட நடவடிக்கையை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சில சூழ்நிலைகளில், அதாவது தேவைப்பட்டால் சவுதி அரேபியாவுடைய உள்துறை அமைச்சகம் ஒரு பார்வையாளர் விசாவை நிரந்தர வதிவிட விசாவாக மாற்றலாம் அப்படின்றத உள்துறை அமைச்சகருடைய அதிகார வரம்பிற்கு அது உட்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது சவுதி அரசாங்கத்துடைய சட்டத்தின்படி யாராவது அவங்க ஆலோசனையின் பேரில் அந்த மாதிரி மாற்றுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் அதெல்லாம் பொருந்தாது. அடுத்ததாக, அதாவது சவுதி அரேபியாவுடைய சட்டத்தின்படி 3 மாதங்களுக்கு எக்கமா ரெனியூவல் செய்ய முடியும். அப்படி ரெனியூவல் செய்யப்படும் போது இப்போ டிபெண்டன்ஸ் இருக்காங்களே, அவங்களை சார்ந்தவர்களுடைய விசாவையும் புதுப்பிக்கும் பொழுது 3 மாதங்களுக்கு பார்த்திங்கன்னா புதுப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக, அதாவது ஒவ்வொரு சார்புள்ளவர்களுக்கும் அந்த டிபெண்டன்ஸ்க்கு மாதம் ஒன்றுக்கு 400 ரியால் வரி விதிக்கப்படுகிறது. ஸ்பான்சர் மூலம் பணிபுரிவர்கள் எந்த மாதத்திற்கான எக்கமாவை புதுப்பிக்க நினைக்கிறார்களோ அந்த மாதத்திற்கான லெவியை செலுத்தி இகாமாவை புதுப்பிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலை தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக, அதாவது சவுதி அரேபியாவில் சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது சவுதி அரேபியா அருகே செங்கடலில் நிலநடுக்கம் ரெக்டர் அளவுகோலில் 4.40 ஆக பதிவாகி உள்ளது. செங்கடலில் காலை நிலநடுக்கம் ஏற்பட்டதாக சவுதி அரேபியாவுடைய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது காலை 6:52 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. யாம்பு பகுதியை ஒட்டியுள்ள கடலின் நடுவே 32 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.40 டிகிரியாக பதிவாகி உள்ளது. அதே சமயம் சவுதி அரேபியாவில் எந்த ஒரு பரபரப்பையும் பாதிப்பையும் இது ஏற்படுத்தவில்லை, ஏற்படுத்தவும் செய்யாது அப்படின்றதையும் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கிறாங்க. சவுதி அரேபியாவுடைய புவியியல் ஆய்வு மையத்தின் செய்தி தொடர்பாளர் தாரிக் அவால்கைல் என்ன சொல்கிறாருன்னா, ஆப்பிரிக்க தட்டிலிருந்து அரேபிய தட்டின் மேற்கு எல்லை இடம்பெயர்ந்ததே நிலநடுக்கத்திற்குரிய காரணம் அப்படின்றத விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக, சவுதி அரேபியாவுடைய ரியாத்தில் பார்த்திங்கன்னா, சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத்தில் ஒரு பொது இடத்துல 4 பேர் மோதிக்கிட்டாங்க. அதில் அந்த 4 பேர் இந்தியர்கள், மேலும் அதில் ஒருத்தர் வங்காளதேசத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி குற்றம் சட்டப்பவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் 4 பேர் கைது செய்யப்பட்டு அவங்க 4 பேரும் மோதிர வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிருக்கு. விசாரணையெல்லாம் செஞ்சு இந்த 4 பேரை கைது செஞ்சுருக்கிறாங்க. அதாவது பொதுவாகவே சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, குற்றம் போன்ற செயல்கள்லாம் நடக்குது, அதை படம் எடுத்து போட்டால் கூட, வீடியோவை எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டால் கூட அது கூட சவுதி அரேபியாவுடைய சட்டத்தின்படி குற்றம் தான். அதாவது நீங்கள் வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போலீஸ்கிட்ட, மற்றபடி சமூக வலைதளங்கள்லாம் அதை பரப்பக்கூடாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பொது இடங்களில் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ, இந்த கம்பெனியில் சம்பளம் தரல அப்படின்ட்டு 10 பேர் 15 பேர் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் சவுதி அரேபியாவில் செய்தால் அதெல்லாம் ஒரு சட்டப்படி குற்றம் தான். உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் நீதிமன்றத்தை அணுகலாம். இல்லை என்றால் அந்தந்த நாட்டுடைய, இப்போ இந்தியர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்திய தூதரகத்திடம் புகார் தெரிவிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல். ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.